ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் பணம் அச்சடிப்பதாக குறிப்பிட்ட போதும் இல்லை என்று மறுத்தாலும் பணம் அச்சடிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சி நடத்தும் அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி அச்சடிக்கப்பட்டுள்ள பணத்தாளை காண்பித்து முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச உறுதிப்படுத்தியுள்ளார். அதில் நிதியமைச்சராக அனுரகுமார திசாநாயக்க மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின்படி பணம் அச்சடிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஒவ்வொரு வருடமும் சேகரிக்கப்படும் சேதமடைந்த நாணய தாள்கள் அச்சடிக்கும் வழமையான செயற்பாடை நடைபெற்றதாக அரசாங்கம் மறுக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் பணம் அச்சடிக்கவில்லை என்றே குறிப்பிட்டது தவிர வழமையான நடைமுறைகள் எதையும் குறிப்பிடவில்லை. எரிபொருள் நெருக்கடியால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையால் இரண்டாவது பொருளாதார நெருக்கடியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். இவ்வாறு சென்றால் நாட்டை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்படலாம் எனவும் அவ்வாறான ஒரு நிலையில் வெளிசக்திகள் நம்மை அடிமைப்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அரசாங்கம் உருவாக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.